எப்படி அந்த ஸ்டேஜ் அவளை இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுது? ராகவ், அவளுக்கு இதெல்லாம் சாதாரணம் ராகவ். நாம தான் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். நீங்க வர்ஷினி எங்க வர வச்சிருக்கவே கூடாது. அவ மட்டும் உங்களையும் வர்ஷினியையும் ஒரு வீடியோ எடுத்து அத்தைகிட்ட அனுப்பியிருந்தா எல்லாமே முடிஞ்சது. எங்க ஒருவேளை இதே வீடியோவை அனுப்புனா தன்னோட வாழ்க்கை ப்ராப்ளம் ஆயிடும் பயந்துதா அவ இன்னும் இந்த மாதிரி காரியத்தால பண்ணாம இருக்கா. கூடவே இருந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், உள்ளே என் தங்கச்சி எப்படி இருக்கா டாக்டர்? மேல இருந்து விழுந்ததுல அவங்க பயந்து போயிருக்காங்க. ஐயோ, சின்ன சின்ன காயங்கள் இருக்கு, மத்தபடி பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன ஃபிராக்சர் கூட இல்ல. அதான் மிராக்கலே. ஐயோ டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? சரி, போய் பாருங்க. Thank you. ஒரு 3 hours கழிச்சு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். Thank you. ஓகே. வர்ஷினி, 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 வர்ஷினி. சாரிக்கா, உன்கிட்ட நான் சொல்லாம இங்க வந்துட்டேன். ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும் வர்ஷினி. நீ காணோன்னதும் நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஐயோ, என்ன? வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்களே உங்க தங்கச்சியை காப்பாத்திட்டீங்க போல. சார், அது ரொம்ப நல்லதா தான் போச்சு சார். அதனால தான் என் தங்கச்சி கிடைச்சா. மா, உனக்கு என்னமா நடந்தது? நீ எப்படி கீழே விழுந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அத பத்தி எங்ககிட்ட சொல்ல முடியுமா? மா, அந்த ஆளுகளை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். சார், எப்படியாவது வர்ஷினியை தள்ளிவிட்டவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நான் விசாரிக்கிறேன் சார், நீங்க தைரியமா இருங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, டாக்டர் ரூம் எங்க இருக்கு? டாக்டர் ரூம் அந்த பக்கம் இருக்கு சார். ஓகே. வர்ஷினி, என்ன மன்னிச்சிரு வர்ஷினி. நீ வரமாட்டேன்னு தான் சொன்ன. நான் தான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தேன். எல்லா தப்பும் என் மேலதான். அக்கா, இதெல்லாம் ஸ்ரீஜாவால தானே? அவ வேலையா தான் இருக்கும். இத போலீஸ்ல சொன்னா அவ ஈஸியா தப்பிச்சிருவா. அதான் அவங்களே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கட்டும்னு நான் விட்டேன். சரி, நீ எப்படி இங்க வந்த? அலங்காரம் பாட்டி கூட தான் வந்தேன். அப்போ நீ வந்தது விஷால் என்ன தவிர வேற எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? ஆமாக்கா.